அதனால எங்க இருந்தாலும் அவர் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஃபைனலி பண்ணணும் ஷாம் சார் ஒரு கோ ஆக்டரா ஒரு ரீசெண்டா ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது ரொம்ப இன்வால்வ்மெண்ட். இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆங்கர் இல்லைன்னா நான் இருக்கேன், டைரக்ஷன் சைட்ல ஏதாவது திணறாங்க நான் இருக்கேன், கூட இருந்து சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி இருக்காரு. இதெல்லாம் இண்டஸ்ட்ரி கிடையாது பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சீக்கிரமா அந்த படம் தியேட்டருக்கு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்ல வெளியே வரப்போதும். தொடர்ந்து கொடுத்துருக்க ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அந்த ப்ரொடியூசர் சேஃப் ஆச்சுன்னா கண்டிப்பா தொடர்ந்து மினிமம் 5 படம் எடுப்பார். அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலம் நாங்களும் சிறு குறுந்தீட்டு படங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையோட தொடர்ந்து எங்களோட பணியை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சின்ன படங்கள் உங்க வீட்டு வாசல ஒரு 300 இல்லையா, சின்ன படம் தயார் பண்ணுறது எல்லாருக்கும் நல்லபடியா கைட் பண்ணுங்க. அவங்க சின்ன படம் தயார் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியை பல பேரை வாழ வச்சுட்டு. இந்த நாள் தான் உங்களை ஒரு படத்துல பார்த்தேன். 3 எதுல இருக்கு சூரிய மாரி நீங்க புரோட்டா சூரிய 50 படத்தினால அதே மாதிரி நீங்களும் அவ்வளவுதான். உங்களுக்கு நன்றி. 10 எப்ப பார்த்தாலும் போர் அடிக்காது. சித்தா படத்துல அருமையான ஒரு வில்லன் போட பண்ணி இந்த படத்துலயும் அற்புதமா பண்ணிருக்கிற தர்ஷன் அவர்களை பேசுறேன். தர்ஷன் இப்படியாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். தந்திரா இந்த படம் வந்து வேதமணி சார் வந்து தயாரிச்சு இயக்கியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க சார். இதில் நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடியான என்டர்டைன்மெண்ட்டாக போகும் ஒரு ஃபேமிலியாக. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படியே சேனரு மாறும் சார் ஆர்டரில். ஸோ அருமையாக இருக்குது. இந்த படம் நல்லா வந்திருக்கு. சிறப்பாக ஷாம் சார் பண்ணியிருக்காரு, சசி சார், சுவாமிநாதன் சார், அப்புறம் அன்பு ஹீரோ ஒரு பயங்கரமாக நல்லா கலக்கியிருக்காரு. ஸோ ஹீரோயினி எல்லாம் ஹீரோயின்ஸ் தான் நம்ம ஊர்லாம் கலைக்கிற மந்திரவாதி ஜாக்கு நம்ம சாமியார் கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மிக சிறந்த படமாக வந்திருக்கு சார். எல்லாரும் ஆதரவு தாங்க. இதில் வந்து சொல்றது வந்து எல்லாரும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் என்டையர் டீம் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. பொம்பளைங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு மீனான ஒரு நடிகை கூப்பிடலாம். மேக்கப் மீனா மேடத்தை பேசுறதுக்கு நான் அன்பு செல்வன் சார் உணர்ச்சி வசப்படாமல் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மீனா. இந்த படத்துல ஹீரோயினோட அம்மா கேரக்டர் பண்ணிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த வேதமணி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல மனோபாலா சார் இவங்க எல்லாரும் இவங்க கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் வந்து கணேஷ் சந்திரசேகரன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அந்த சுவாமிஜி கேரக்டர். அதெல்லாமே அவங்க அந்த காஸ்டியூம்ல பார்த்தது எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த லேடி ப்ரொடியூசர் இருக்காங்க. லேடிஸ் பண்ணாலே எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு. எல்லாருமே படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு கேட்டுக்கொள்றேன். ஹீரோ டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு, என் ஹஸ்பண்ட் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே தியேட்டர்ல வந்து சினிமாவை பாருங்க. தேங்க்யூ. நன்றி மீனா மேடம். இந்த படத்துல ஆக்சுவலா டேரக்டர் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அங்க நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். பட் நாங்க பண்ணது எல்லாத்தையும் வச்சிருந்தாங்கன்னா 7 மணி நேரம் படம் சரி, அதெல்லாம் இல்லாம கிறிஸ்பா எடுத்து அடிச்சு ஜம்முன்னு ஒரு குறைந்த நேரத்துக்குள்ள சுவாரஸ்யப்படுத்தின எடிட்டர் ரிலீஸ் அவர்களை பேசுறதுக்கு. சரி, ஹீரோடைய அம்மா கொண்டு உட்கார வச்சு உணர்ச்சி எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எலிசா.
நான் இந்த படத்துக்கு எடிட்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் எல்லாரோட ஆதரவும் தேவை. படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துணுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. பேச்சு மாதிரி ஜாக் அவர்களை பேசுவதற்காக எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜாக்கு. உங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் மீடியாலேயே இருந்திருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி மீடியாவில் இருந்திருக்கேன். மீடியாவுக்கு அடுத்தது எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு மந்திரவாதியா எனக்கு இந்த ரோல் வந்து கொடுத்து பெஸ்டா ஆக்ட் பண்ண வச்ச டைரக்டர் சார் வேதமணி அண்ணன், எனக்கு அண்ணன் மாதிரி. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் டிராவல் பண்ணி ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து சாம்ஸ் பிரதர், சஷி பிரதர், அண்ணன் சாமிநாதன் அண்ணன், அப்புறம் தர்ஷன் பிரதர், அன்பு ஃப்ரெண்டு, எல்லாரும் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. மாதேஷ், எல்லாரும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. எனக்கு வந்து கிட்டத்தட்ட சினிமா வந்து ரொம்ப ஒரு உயிரா நேசிக்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமா சினிமாவில் டிராவல் பண்ணுது, அதுக்கப்புறம் மீடியாவில் உங்க கூட டிராவல் பண்ணுது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் தேவராஜன் அண்ணனுக்குலாம் தெரியும். என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் சினிமா மீடியாவில் இருந்திருக்கேன். இப்படிதான் கடந்து வந்தேன். இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு கேமராமேன். இந்த படத்துல வந்து நான் வந்து மெயின் வில்லனா ஒரு மந்திரவாதியா எனக்கு ரோல் கொடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலியமா வந்து எனக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் பல நாள் கனவு கண்டிருக்கேன். ஸோ சார் வந்து ரொம்ப இதுக்குன்னு முயற்சி எடுத்து ரொம்ப இத்தனை நாள் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது நீங்க மீடியா ஆளுங்க, எங்க ஆளுங்கள்ல ஒருத்தருங்களா இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அண்ணனுங்க, எங்க தம்பிங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். எங்களை மாதிரி வந்து சின்ன சின்ன நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதரவு தரணும். நன்றி. மீடியா சொன்னாரு, உண்மையிலேயே சினிமாவுக்கு பக்கபலமா இருக்கிறது மீடியா தான். அந்த மீடியால இருந்துதான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. இது உண்மை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம தேவராஜன் எடுத்துக்கலாம். அவர் 40 வருஷம் ஆச்சுன்னாரு. நாங்க வந்து 92 நாங்க எல்லாம் பழக்கம். எல்லாரும் அப்ப சொன்னாரு, உண்மையிலேயே மீடியா தான் சினிமாவை கொண்டு உங்களுக்கு காப்பாத்துனா அது சினிமா. மீடியா இல்லைன்னா சினிமா இல்லை, சினிமா இல்லை மீடியா இல்லை. நன்றி. எல்லாருக்கும் நன்றி.